ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் வறுவல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், 1/2 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் சுத்தமாக. பாருங்கள், கறியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். இப்போ அதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூட தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்க, தண்ணி கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ அதை நல்லா மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இது மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், மட்டன் வறுவலுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம பாருங்க, மட்டன் வறுவலுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, மட்டன். இப்போ மட்டன் நம்ம வறுவல் செஞ்சிடலாம். பாருங்க, நம்ம இப்போ மட்டன் வறுவல் செஞ்சுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. நம்ம 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்க, நல்லா பெருஞ்சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும், நம்ம ஆல்ரெடி கறியிலே உப்பு போட்டேன், இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கிட்டு பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இதில் நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து நல்லா இதில் பரட்டிட்டு இதுக்கு மசாலா குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கறி மசாலா 2 ஸ்பூன், கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இப்போ அதை நல்லா எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா மட்டன் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருந்து அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணி நல்லா அப்படி சுண்டி வரும். இதை பாருங்க, மட்டன் வறுவல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதுவும் நல்லா தண்ணி சுண்டி நல்லா ரெண்டு வந்துடுச்சு பாருங்க. இப்போ இதில் கொத்தமல்லி தூவி இறக்கலாம். மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சுவையான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் இன்னைக்கு செஞ்ச மாரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.